அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் 2025 எக்ஸாம் நடந்தது. 2026 வந்து பின்னாக்கா நமக்கு 2 டேஸுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் தகுதி மதிப்பெண்ணெல்லாம் வந்து பின்னாக்கா ரெடியூஸ் பண்ணி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த தகுதி சான்றிதழ் சர்டிஃபிகேட் எப்போ டவுன்லோட் செய்யலாம்? ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நமக்கு டிஆர்பி போர்டு வந்து பின்னாக்கா பப்ளிஷ் பண்ண ஒரு பத்திரிகை செய்தி ப்ரெஸ் நியூஸ் தான். ஸோ இந்த ப்ரெஸ் நியூஸில் வந்து பின்னாக்கா ரிசல்ட்டு எப்போ எக்ஸாம் எழுதுனாங்க, ஸோ அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து பின்னாக்கா எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கடுத்தது வந்து பின்னாக்கா எப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி வந்து பின்னாக்கா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது அந்த ஜிஓ நம்பர் 23 பேஸ் பண்ணி தான் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் வந்து பின்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்து பின்னாக்கா அவங்க ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவை பாஸ் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பின்னாக்கா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பின்னாக்கா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே ப்ரெஸ் நியூஸுடைய லாஸ்ட்டில் தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு 2/2/2026 பிற்பகல் முதல், அதாவது வந்து பண்ணாக்கா மதியத்திலிருந்து எப்போது பிப்ரவரி 2, அதாவது வந்து பண்ணாக்கா நாளை திங்கட்கிழமை வந்து பண்ணாக்கா பிப்ரவரி 2 பிற்பகல் முதல் அவர்களது தகுதி சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கான சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க, 2/2/2026 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, உங்களுடைய வெப்சைட், அதாவது நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வந்து பண்ணாக்கா ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்கா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா லைஃப் லாங் வந்து பண்ணாக்கா வேலிடிட்டி. ஸோ இத்தனை வருஷம் அப்படின்னுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பாஸ் பண்ணால் போதும், நீங்கள் வந்து பண்ணாக்கா கடைசி வரைக்கும் அந்த ஒரே சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா சேஃபாக வந்து பண்ணாக்கா ஒரு கலர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த காப்பி, அந்த பிரிண்ட் பிடிஎஃப்பை வந்து உங்களுடைய அந்த மெயில் ஐடி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் தேவைப்படும். தொலைஞ்சிடுச்சுன்னு நம்ம திரும்ப கேட்டோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த டைமில் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.